விண்ணீராய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள். தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மீனாவே மீனாவே. அக்கா நீ எங்கே போகிற? எதுக்கு ரெடியாக இருக்க? நீ எங்கே போகிற? டேய் நான் எங்கேயும் போகல, நான் வீட்டில் தான் இருக்கேன். போய் சொல்லாத. நீ வீட்டை விட்டு போகிற, என்னை விட்டு போகிற அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ நீ இப்படி சொல்கிற. இது மாதிரி நீ ரெடியாக இருக்கியே. நீ இப்படிலாம் ரெடியாக இருந்தே இல்லை இது வரைக்கும். புடவெல்லாம் கட்டியிருக்க. எங்கேக்கா போகிற என்னை விட்டுட்டு? டேய் உனக்கு யார் அதெல்லாம் சொன்னது? சித்தி தான் சொன்னாங்க. உன் அக்கா இன்னும் கொஞ்ச நாள் விட்டு போயிடுவா, அதுக்கு தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் கூட இருப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் தான் இருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஐயோ குட்டா, அக்கா எங்கேயும் போகல. அக்கா இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அக்காவை கல்யாணம் பண்ணி தரத்துக்கு சித்தி சொல்லியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி போனால் கூட அக்கா உன்னை என் கூடயே கூப்பிட்டு போயிடுவேன், சரியா? உன்னை விட்டுட்டு அக்கா போவேனா தனியாக? அக்கா கல்யாணமா? உனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களா? அதுதான் சித்தி அப்படி சொன்னாங்களா? அப்போது நீ நானும் கல்யாணம் பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போயிடுவோம் தானே? இங்கே இருக்க மாட்டோமா? ஆமாடா, இங்கே இருக்க மாட்டோம். உனக்கு என்ன ரொம்ப குஷியோ இங்கேருந்து போகிறதுக்கு? நான் உன்னை எங்கே போனாலும் கூப்பிட்டு போயிடுவேன். உன்னை கூப்பிட்டு போக முடியலன்னு வச்சுக்கோயே, அக்கா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், சரியா? அதானே பார்த்தேன். சித்தி சொன்னோன்னே ரொம்ப பயந்துட்டோம்க்கா, நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு. ஃபஸ்ட்டு அப்பா இல்லை அம்மா இல்லை, இப்போ நீயும் இல்லைன்னா அப்புறம் என்னக்கா பண்ணுறது? சித்தி சும்மாவே திட்டினே இருப்பாங்க, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப பயந்துட்டு தெரியுமா நீ விட்டு போயிடுவேன்னு. யார் வந்தாலும் யார் சொன்னாலும் அக்கா ஒன்று விட்டு எங்கேயும் போக மாட்டேன், சரியா? கல்யாணமே ஆனாலும் சரி, நீயும் நானும் ஒன்று தான் போவோம். அப்படியும் யாரும் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் என் குட்டா கூட தான் இருப்பேன், சரியா? வாங்க வாங்க. அம்மா இங்கே வாமா, வந்துட்டாங்க பாரு. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்து. வாங்க வாங்க உட்காருங்க. எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்கம்மா உட்காருங்க. சரியா நின்றுட்டு இருக்கீங்க, உட்காருங்க. போ சீக்கிரமே போல கூட்டு வா. வந்துட்டாங்க, ஒரு நல்லா வெயிட் பண்ண மாட்டாங்க. சீக்கிரம் போய் கூட்டு வா, போ. சரிடா, நீ பேசிட்டே இரு, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ரெடி ஆகிட்டு இருப்பா, நீ உட்கார வச்சு பேசிட்டு சரியா? நான் வந்துடுறேன். அம்மா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுவா. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லப்பா, இன்னும் நிறைய நேரம் இருக்குது. பொண்ணு பொறுமையாக ரெடி ஆகிட்டே வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்பா பொண்ணுக்கு நீங்கள் என்ன வேணும்? ஐயோ இது வேற கேட்குறாங்களே. அக்கா, அவனுக்கு அக்காம்மா. ஓ அப்படியா, சரி சரிப்பா. நான் போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வரேம்மா, நீங்கள் நில்லு. உன் பேர் என்னம்மா கண்ணு? சந்தியா. சரி சரி, வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு காஃபி கொடுப்போம். பொண்ணு நல்லா அழகாக மகாலட்சுமி மாதிரி இருக்காம்மா. ஆமாம் பாட்டி, இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சார் ரொம்ப அமைதியாக இருக்காரு? சார் உங்களுக்கு பொண்ணு பிடிக்கலையோ? இந்த பொண்ணு போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களாப்பா? எங்கள் எல்லாருக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாப்பா, எங்கள் எல்லாருக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பொண்ணுக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருங்கப்பா. அதெல்லாம் கேட்கணும் ஒரு அவசியமும் இல்லை. எங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள் சொல்கிறது தான் கேட்கும். என்ன சந்தியாக்கா, கரெக்டு தானே? அதெல்லாம் கேட்பாடா, எங்கள் பொண்ணுக்கும் எல்லாம் சம்மந்தமா, எங்களுக்கும் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தியாம்மா நீ உள்ளே போ, சித்தி அப்புறமா வந்து பேசுகிறேன். சரி சித்தி. அப்புறமா எங்களுக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. மேலே தான் பேசுவோம்மா. ஆமாம்மா, இதுக்கப்புறம் நேராக நம்ம நிச்சயதார்த்தம் வச்சுக்குவோமா? அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க நாங்கள் 100 சொன்னதெல்லாம் பவுன் போடுறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அதெல்லாம் இப்போ பத்தி 150 பவுன் பேசலையே. போடுறோம். பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு என்ன போடுறது? 50 லட்சம் ரொக்கம் தரோம். ப்ளஸ் உங்கள் பையன் இருக்கான்ல, அவனுக்கு நான் ஒரு பிஸ்னஸும் பண்ணி தரோம், சரிங்களா? இதெல்லாம் நான் சொன்னது தான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்ம நேரம் அடுத்ததை கல்யாண வேலையை பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம் சார். சரி சரி சரி, அப்படின்னா நம்ம உடனே அடுத்த ஆக வேண்டியதானே பார்த்துருவோம். எப்போ நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்? அம்மா நான் என்ன நினைக்கிறேன்னா, என்கேஜ்மெண்ட்லாம் வேணாம். பாவம் எதுக்கு அவங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டு நம்ம நேராக கல்யாணத்தை வச்சுருவோம். என்ன சொல்கிறீங்க?
ஆமாம்மா, நானும் அதான் சொல்ல நினச்சேன். சரி நீங்கள் சொல்லிட்டீங்களே, அதனால எதுவும் சொல்லலை. என்கேஜ்மெண்ட்லாம் எதுக்குமா தேவையில்லாமல் நமக்கு நேரம் கலந்து வச்சுக்குவோம். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடிச்சிடுவோம். என்ன சொல்கிறீங்க? சரிம்மா, அதுவும் கரெக்டு தான். எதுக்கு வளன்னு இழுத்துக்கிட்டு ரிசப்ஷனுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சும்மா சாங்கியத்துக்கு தட்டு மாற்றி முடிச்சிடுவோம். சரிங்களாம்மா? சரி, அப்போ நாங்கள் வரட்டுங்களா? நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நானும் வீட்டுக்கு போயிட்டு சொந்தக்காரங்கிட்டலாம் பேசிட்டு என்ன டேட்னு சொல்லிடுறேன். என்னை யாரும் ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்கக்கா. நான் மாப்பிள்ளையே பார்க்க வரல. நீ அங்கே விட்டு போயிட்ட? டேய், என்னடா சொல்கிற? உன்னை உள்ளே வச்சு யார் லாக் பண்ண போகிறா? நீயே தெரியாமல் லாக் பண்ணிகிட்ருப்ப. அது மட்டும் இல்லாமல் நீ ஒன்றும் கவலைப்படாத. மாப்பிள்ளை ஒன்றும் வரல. மாப்பிள்ளையோட அப்பாவும் அங்கே பாட்டியும் தான் வந்திருந்தாங்க. நம்ம அப்புறமா சித்திக்கிட்ட ஃபோட்டோ கேட்டு பார்க்கலாம். அக்கா நிஜமாக தான்க்கா, நான் ஒன்றும் லாக்லாம் பண்ணல. யாரோ தான் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டே இருந்தேன், திறக்க ட்ரை பண்ணேன், திறக்கவே முடியல தெரியுமா? சந்தியா, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? மாப்பிள்ளை பார்க்கும்போது வரவே இல்லை வெளியே. எங்கே போன? ஊசத்தை போயிட்டியா? இப்போ பார்த்தாலும் நல்லா பசங்களை விளையாட நேரு. அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, வரணும்லாம் இல்லை உனக்கு. சித்தி, நான் விளையாடலாம் போகல, நான் ரூமில் தான் இருந்தேன். என்னை யாரோ வச்சு கதை வச்சு சாத்திட்டாங்க சித்தி, அதான் நான் வரல. ஏண்டா, உன்னை உள்ளே வச்சு கதை சாத்தி யாருக்கு என்னடா கிடைக்க போகுது? நீ போயிட்டு வந்தவங்க சாக்லேட்லாம் வாங்கி வந்திருக்காங்க பாரு, அது சாப்பிடு போ. ஐ, சாக்லேட்டோ? நிறைய இருக்கா சித்தி? சாக்லேட்டு ஸ்வீட்டு அதெல்லாம் வாங்கியிருக்காங்களா? ஆமாம் ஆமாம், நிறைய இருக்கு பாரு, ஓடு ஓடு. சந்தியா, சொல்லுங்கள் சித்தி. மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கான். நம்ம எல்லாருமே பிடிச்சிருக்கான். நமக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சு. அவங்க நிச்சயதார்த்தம் வைக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு சரி எதுக்கு நிச்சயதார்த்தம் வச்சு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நேராக கிளம்பி வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் ஓகே சொல்லிட்டோம். எல்லாம் ஓகே தான். ஆனால் மாப்பிள்ளை ஃபோட்டோவை காட்டவே இல்லையே. மாப்பிள்ளையும் வரல, எப்படி கேட்குறதுன்னு தெரியலையே. சித்தி, தம்பி வேறு மாப்பிள்ளை ஃபோட்டோ கேட்டான், மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு. ஃபோட்டோ ஏதாவது கிடைக்குமா? நானும் வேறு பார்க்கல இல்லை சித்தி, அதான் கேட்டேன். தம்பி கேட்குறான், சரி என்ன நீ பார்க்கலன்ற? மாப்பிள்ளை வந்தது நீ பார்க்கவே இல்லையாப்போ? என்னதும் வந்திருந்தாரா? அங்கே யாருமே இல்லையே. மேபி நான் தான் கவனிக்கல போல், நான் ஒழுங்காக பார்த்துருக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி கேட்குறதுன்னு தெரியலையே. சரி, ஃபோட்டோ தானே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதை விடு, முதல்ல அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியுமா? என்னெல்லாம் தரேன்னு சொன்னாங்கன்னு தெரியுமா? உனக்கு கல்யாணத்தில் 50 சவரன் நகை போடுறேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கான மொத்த செலவு அவங்களே பார்த்துக்குறாங்களாம். அதுக்கப்புறம் 10 லட்சம் நான் ரொக்கமும் தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம ரகு இருக்கான்ல, அவனுக்கும் பிஸ்னஸ்க்கு அவங்களே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க தெரியுமா? சித்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இதெல்லாம் எதுக்கு அவங்க தரணும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. இவ்வளோ பணக்காரங்கன்னா எதுக்கு நம்ம வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்திருக்காங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. வாயிருக்கு நாக்கு மேலே பல்ல போட்டு இந்த ஊரில் எல்லாம் எப்படி பேசினாலுங்க, இனிமே இருக்கு இவங்களுக்கெல்லாம். என்னடி நீ மட்டும் தனியாக வந்திருக்க? எப்பவும் நீ அவ்வளோ ஒன்றா தானே வருவீங்க? முகமும் ஒரு மாதிரியாக இருக்குது. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சந்தியா நேற்றுலேருந்து கால் எடுக்கல, மெசேஜ் பண்ண ரிப்ளைவும் பண்ணல, ஆன்லைன்லேயும் இல்லை. காலையில் என் கூட தானே வருவா, பஸ் ஸ்டாப்லேயும் இல்லடி. என்னென்னு உனக்கு புரியல, அதான் யோசிச்சுட்டே வந்தேன். நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன்டி, எடுக்கல. மேபி ஏதாவது பிஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன். மேபி கன்ஃபார்ம் ஆகிடுச்சா என்னவோ, அதனால ஏதாவது ஒர்க் இருக்கான்னு தெரியலையே. நானும் அதான் யோசித்தேன். பொதுவாகவே அவள் சித்தி நிறைய வேலை வாங்குவா. ஸோ அதிகபட்சமாக ஃபோன் யூஸ் பண்ண மாட்டா தான். இருந்தாலும் ஒரு கால் கூட பண்ணலையா? அட்லீஸ்ட் மெசேஜ் அதை பண்ணியிருக்கலாம். சரி, ஆஃபீஸ்க்கு அவள் வந்திருப்பான்னு நினச்சி நான் வந்து பார்த்தேன். இங்கேயும் இன்னும் அவள் வரல. அதான் என்னென்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏய், வந்துட்டாடி அவ, அங்கே பாரு. ஏய், வந்துட்டியா இருமே? என்ன கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, காலையிலையும் எனக்கு எதுவும் பண்ணலையே, பஸ் ஸ்டாப்லேயும் இல்லை, என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. ஃபோன் பார்க்கல, அதனால தாண்டி, வேறு ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. ஏய், என்னாச்சு?
முகம்லாம் வீங்கி இருக்கு, வாய்ஸ் வேற இவ்வளோ லோவாக இருக்கு. என்ன இங்கே பார் சந்தியா, இப்போ சொல்ல போறியா என்ன? சோகமும் சேர்ந்து வந்த தாக்க கண்டேனே, சந்தேகமாய் என்னையே நானும் பார்த்து கொண்டேனே, ஜாமத்தில் விழிக்கிறேன் ஜன்னல் வழி தூங்கும் நீ. என்னடி என்னாச்சு? இதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன மாப்பிள்ளை எதுவும் பிடிக்கலையா? உன் சித்தி என்ன ஃபோர்ஸ் பண்ணுறாளா அதை கல்யாணம் பண்ணி ஆகணுன்ட்டு? இங்கே பாரு சந்தியா, மாப்பிள்ளை பிடிக்கலன்னா சொல்லிவிடு, கல்யாணம் பிடிக்கலனாலும் சொல்லிவிடு. நீ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, உனக்கு 22 வயசு ஆகுதுல்ல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கு எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்க? சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, மாப்பிள்ளெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டில் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டா தம்பி வேறு இருக்கான்ல, அவனை இப்படி விட்டுட்டு போகிறது, அவன்தான் மைண்டில் ஓடுறான், அதனால தாண்டி, வேறு எதுவும் இல்லை. ஏய் நீ என்ன சொன்ன என்கிட்ட? எந்த மாப்பிள்ளை வந்தாலும் என் தம்பி என் கூட கூப்பிட்டு போகிற மாப்பிள்ளையாக இருந்தால் தான் நான் பேசுவேன்னு சொன்னேன். இப்போ என்னென்னா அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிற. ஏன் உங்கள் வீட்டில் அதை பற்றி பேசலையா? நீயும் பேசலையா என்ன? ஆமாடி சொன்னேன், எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துடுமா என்ன? அதை பற்றி எதுவும் பேசலை, வீட்லேயும் எதுவும் பேசலை. சந்தியா நீ சொல்கிற எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை. என்னாச்சு? ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நான் என்ன மறைக்க போகிறேன்? அதான் சொன்னேன்ல, தம்பி தான் பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். அவனை தனியாக விட்டுட்டு போக முடியாது, உனக்கே தெரியும் என் சித்தியை பற்றி. தனியாக விட்டு போனால் அவன் என்ன பண்ணுறது ஒன்று புரியலடி, அதான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அப்போது மாப்பிள்ளை வீட்டில் உன் தம்பி வேண்டான்னு சொல்கிறாங்களா? அந்த சின்ன பையனை உன் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதுதான் பிரச்சனையா? ஆமாடி, அது மட்டும்தான் பிரச்சனை என் வாழ்க்கையில் இப்போது. அது மட்டும்தான் பிரச்சனை, வேறு எதுவும் இல்லை. நிலா இவ பேசுறதே தெரியலையா, எதையும் மறைக்கிறா, ஏதோ பிரச்சனை இருக்குது சொல்ல மாட்றா. அவள் தம்பின்னு சொல்கிறதெல்லாம் ஏதோ சும்மா தான் சொல்கிறான்னு நினைக்கிறது, கவர் ஸ்டோரி மாதிரி இருக்கு எங்கிட்ட கேட்குறதுக்கு. சந்தியா சொல்லு என்னன்ட்டு. எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது சந்தியா, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? சரி நீ ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைகிட்ட பேசுனியா? நீ மாப்பிள்ளை ஃபோட்டோ காட்டு, நாங்களே டிசைட் பண்ணிக்கிறேன் என்னன்ட்டு. நீ ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை ஃபோட்டோ காட்டு. ஃபோட்டோவா? ஃபோட்டோலாம் எதுவும் இல்லடி, அதுதான் நேர்லேயே பார்த்துட்டோம்ல, அதனால ஃபோட்டோலாம் நான் எதுவும் கேட்கல, சித்தியும் கொடுக்கல, ஃபோட்டோ எதுவும் இல்லடி. நல்லா தெரியுதுடி. ஸோ இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. மாப்பிள்ளைகிட்ட ஃபோட்டோ கூட இவங்க வாங்கலையா? நம்புற மாதிரியா இருக்குது? அவகிட்ட ஃபோட்டோ இருக்கும், ஃபோனை வாங்கி பாரு தெரியும். எதை சொல்கிறல்லடி, ஃபோட்டோலாம் இல்லை. நீ ஃபோனில் எதுக்கு பார்த்துக்கிட்டு? ஃபோட்டோலாம் எதுவும் இல்லடி. மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு நான் பேசினா செஞ்சேன், ஆனால் இதை பற்றி தான் பேசலடி. ஃபோட்டோலாம் எதுவும் இல்லை. ஏண்டி நான் உன்னை எத்தனை வருஷம் பார்த்துட்ருக்கேன், நீ என்கிட்டயே போய் சொல்லிட்டுருக்க இவ்வளோ நேரமா? இல்லை நான் லூஸ் மாதிரி இதெல்லாம் கேட்டுட்ருக்கேன். இப்போ நீ தரலன்னு வச்சுக்கேன், நீ உன் லைஃப்லேயே என்கிட்ட பேசாத, தயவு செஞ்சு பேசுகிறாது, என்னை பார்க்கவும் பார்க்காது. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவும் நான் போயிட்டே இருப்பேன். இப்போ தரப்போறியா இல்லையா? என்னடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் மட்டும்தான், நீ இப்படி பேசாத. ஃபோட்டோ தானே இருக்கு, ஒன்று காட்டுறேன். ஏய் என்னடி மாப்பிள்ளை ஃபோட்டோ கேட்டால் மாப்பிள்ளோட அப்பா ஃபோட்டோ காட்டிகிட்ருக்க? மாப்பிள்ளை ஃபோட்டோ கொடு, மாற்றி காட்டிகிட்ருக்க பாரு. மாப்பிள்ளைக்கு அப்பாலாம் யாரும் இல்லடி, அம்மா மட்டும்தான். இவர் தான் மாப்பிள்ளை எனக்கு பார்த்துருக்கிறது. என்னடி சொல்லிகிட்ருக்க? புரியல எனக்கு. இந்த ஆள் உனக்கு மாப்பிள்ளையா? ஏய் இந்த ஆள் வயசு என்ன இருக்கும்? ஏய் உங்கள் அப்பா வயசு கூட இந்த ஆளுக்கு, இவர் உனக்கு மாப்பிள்ளையா? சி நான் அப்போவே நினச்சேன் உன் சித்திக்காரி உன் நல்லதுக்கு எழுது பண்ணிட்டு போகிறா. ஏன்டி இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கா? சி இதே அவள் பொண்ணு தான் பண்ணுவாளா? அவளை விட பெரிய ஆளாக இருப்பான் போல இவன். இவன் உனக்கு மாப்பிள்ளையா? இப்போ உனக்கு என்ன அவசரம்னு இப்படி இவ்வளோ பெரிய கடவுளே இருக்குது, ரொம்ப கோவம் வருது. இந்த ஆளுக்கு எதுக்கு இப்போ கல்யாணம் நினைக்கிறா எனக்கு புரியல.
அவளுக்கு எந்த யூஸ் எல்லாம் நீ பண்ண மாட்டா. எதனால் இது பண்ணுறா? எனக்கு தெரிஞ்சு இவளை பழி வாங்கணும்ல அவளுக்கு, அதுக்கு தாடி பண்ணுறான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவளை விட பெரிய ஆள் மாதிரி இருக்காரடி இவர் பார்க்குறதுக்கு. எப்படி மனசு வருது அவளுக்கு? நீ சொல்கிறது கரெக்டு தான். இவளை பார்த்தாலே உங்கள் சித்திக்கு பிடிக்காது, பழி வாங்கணும் தான் நினைப்பா. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த விஷயத்தில் அவளுக்கு எதுவும் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு எதுவும் லாபம் இல்லாமல் இதை பண்ண மாட்டா. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. என்ன நீ தான் சொல்லணும். உனக்கு தெரியுமா இல்லை அதையும் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? வாயை திறந்து பேசு சந்தியா, தயவு செஞ்சு பேசு. எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்காத. உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணான்றதுல நீ கிளியராக இருக்கணும். புரியுதா உனக்கு? கரெக்டு தான் நிலா. அவங்க 150 சவரன் நகை போடுறேன்னு சொன்னாங்க எனக்கு. அது மட்டும் இல்லாமல் 50 லட்சம் ரொக்கமாகவும் தராங்களாம். கல்யாண செலவெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்களாம். ரகு இருக்கான்ல என் தம்பி, அவனுக்கு ஒரு பிஸ்னஸும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரீசன். அதுதானே பார்த்தேன், நினச்சேன் இந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவான்ட்டு. நேற்று நீ சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஒரு நிமிஷம் நானே நம்பிட்டேன் இதெல்லாம் அவன் நன்மைக்காக தான் பண்ணுறான்ட்டு. அவன் புத்தியை காட்டிட்டா பற்றியா? உனக்கு பார்த்த மாப்பிள்ளையோட வயசு என்னடி? அது இப்போ எதுக்கு? 46. ஏய், எனக்கு 10 வருது சத்தியமா. 46 சித்திக்கு 43 வயசு நடி ஆகுது. அவளை விட 3 வயசு பெரிய. ஐயோ கடவுளே. ஸோ 46 வயசுனா ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும். கரெக்டா? கல்யாணமா? 2 குழந்தைய இருக்குது. சந்தியா, இதுக்கு நீ இன்னும் சொல்லியிருக்கணும். நீ நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க எனக்கு ஒன்றும் புரியல. நீ எதுவுமே சொல்லலை, அது மட்டும் நல்லா எனக்கு புரியுது. இப்படிப்பட்ட ஒருத்தனை எதுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? இது சரியில்லை சந்தியா. நோவா? என் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினதே கிடையாது. நோ சொல்கிற இடத்துல நானும் இல்லை, அதை கேட்குற இடத்துல அவங்களும் இல்லை. எனக்காக பேசுகிறதுக்கு ஒரு நாதியும் இல்லை. என் வாழ்க்கை இப்படி தான், இது இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது. இது யாராலையும் மாற்ற முடியாதுடி. சரி, நீ சொல்ல மாட்ட. இதுக்கப்புறம் உன்னை நம்பி எந்த யூஸும் கிடையாது. நான் பார்த்துக்குறேன். கிளம்பு நீ. இப்போவே கிளம்பி உன் வீட்டுக்கு என் கூட நீ வர. அங்கே என்ன பேசணுமோ அதை நான் பார்த்துக்குறேன். இனிமேல் இது ஏன் பிரச்சனை, நீ இதில் எதுவும் பண்ண தேவையில்ல, நான் பார்த்துக்குறேன். கிளம்பு, இப்போவே நீ கிளம்பு. கரெக்டு டி, நானும் வரேன். அப்போலாம் என்ன நினச்சிட்ருக்காங்க? இவன் என்ன 10 வயசு பொண்ணா இல்லை 15 வயசு பொண்ணா? அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு 22 வயசாக இருக்குது. இவன் மேஜர். இவன் என்ன பண்ணணும் இவன் டிசைட் பண்ணணும். இந்த கட்டாய கல்யாணம் பண்ணுறது, இந்த ஃபோர்ஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. கிளம்பு, பார்த்துக்கலாம். தயவு செஞ்சு ப்ளீஸ் டி அமைதியாக இருங்க. நீங்கள் எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம். நிலா, உன்னை அவங்களுக்கு ஆல்ரெடி பிடிக்காது. வேணாடி, விடு. அவங்க ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. பரவாயில்லடி, விடு. நான் பார்த்துக்கிறேன். இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். கிழிச்ச நீ ஹேண்டில் பண்ணி கிழிச்ச. ஒரு நோ சொல்கிறதுக்கு உன்னால் முடியல, நீ ஹேண்டில் பண்ணி கிழிச்சிடுவேன். அவங்களுக்கு என்ன பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன? இப்போ நீ வரியா நான் தனியாக போட்டுமா? நான் சொன்னால் நீ என்னைக்கிட்டே கேட்டிருக்க. போகலாம், ஆனால் இப்போ வேண்டாம் ப்ளீஸ் டி. வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ தான் நான் அங்கேருந்து வெளியே வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சஃபகேட்டடாக இருக்குது. கொஞ்சம் மூச்சு விடணும் போல் இருக்குடி. நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் விட. ஒரு ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 8 hours தானே. ஈவினிங் கண்டிப்பாக போகலாம். நான் இன்னும் சொல்லவே மாட்டேன், போகலாம். இப்போ இப்படி பேசிடலாம். ஈவினிங் ஒரு 8 hours ஆனதுக்கப்புறம் இங்கே மறந்துடுவாங்க. எங்களை அப்படியே விட்டுட்டு போயிடலாம். இதெல்லாம் நீ பண்ண தேவையில்ல, புரியுதா? நீ மறந்தாலும் சரி, நீ கூப்பிட்டாலும் சரி, நீ சொல்கிறதுக்காக உங்களுக்கு 8 hours டைம், அவ்வளோதான். நீ வரலன்னு வச்சுக்கேன், நான் பாட்டுன்னு போயிட்டே இருப்பேன். எனக்கு என்ன போகிறதுக்கு வழி தெரியாதா என்ன? இல்லைடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக போகலாம். இப்போ நான் போய் ஒர்க் பண்ணுறேன்டி. கொஞ்சம் எனக்கு ஏதாவது டைவர்ட் பண்ணணும் போல் இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் போல் இருக்குடி. நான் போகிறேன். நிலா, நீ சொல்லும்போது நம்பலை. இவ சித்தியோட இவ்வளோ கேவலமாக இவ்வளோ சீப்பாக இருக்கா. போயும் பணத்துக்கும் காசுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இந்த பொண்ணு வாழ்க்கை இப்படி பண்ண பார்க்குறா. இவ இப்படி பண்ணலனா தாண்டி ஆச்சரியம். எனக்கு அப்பயே தெரியும் இதில் ஏதோ இருக்குன்னு நினச்சேன். ஒரு நிமிஷம் நான் நம்பிட்டேன். இதை இப்படி விடக்கூடாது. இவ வாயில்லா பூச்சி. ஈஸியாக அவளை ஏமாற்றி அதுக்கு நல்லா வாழ்ந்துடான்னு பார்க்குதுங்க. இன்றைக்கி இருக்கு அவங்களுக்கெல்லாம். கரெக்டு டி.
இவ எதுவுமே பேச மாட்டாள்ல, அதனால் என்ன வேணால் பண்ணலாம், ஈஸியாக தையில் மிளகா அரைச்சிட்டு நினச்சிட்ருக்கா போல இருக்குது. நானும் வரேன், இன்றைக்கி போய் நம்ம என்ன பார்த்துடலாம். இல்லடி, நீ வர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். நீ வந்தேன்னு வச்சுக்கேன், இந்த இஷ்யூவை இவங்க ஈஸியாக டைவர்ட் பண்ணுவாளுங்க. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது எனக்கு தான் தெரியும், நான் பார்த்துக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நான் கால் பண்ணுறேன், சரியா? நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன். ஹாய், வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, நிறைய சஜஷன்ஸ்லாம் சொல்கிறீங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த நிலா ஹேர் ஸ்டைல் பஞ்சாயத்து கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி மட்டும் நான் அந்த பழைய ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பேன். நாளையிலேருந்து மேபி சேஞ்ச் ஆகலாம். நான் வந்து ஒரு போல் மாதிரி போடுறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது நிலா ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேர் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, சில பேர் பண்ணாதீங்க இது நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அதனால் நான் ஒரு போல் மாதிரி சென்ட் பண்ணுறேன். அதில் வந்து எது ஹைலைட்டாக இருக்கோ, எது அதிகபட்சமாக நான் ஓட்டு வருதோ நான் அந்த மாதிரி பண்ணுறேன். அதாவது சேஞ்ச் பண்ணுமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி நான் காட்டி ஒரு ஃபோட்டோ மாதிரி போடுறேன். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.